சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இனிமே ஒரே வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு வாழறது வேதனை, நரக வேதனை. இந்த மாதிரி எண்ணம் என் மனசை போட்டு வாட்டும் போது கல்யாண ஜோடியுடைய பாலும் பழம் கொடுக்கிற சம்பிரதாயத்துல கலந்துக்கிறதுக்கு எப்படி செல்வி மனசு வரும்? ஆரம்பத்துல இதை மறக்க முடியாம இருந்த காலத்துல பிசினஸ் விஷயமா ஃபாரின் டூர் போகும்ல, அப்ப அங்கேயே தங்கிடலாமான்னு தோணும், உன்னை வர வச்சிடலாம் தோணும். தெரியும், சொல்லிருக்கீங்க. இப்ப மறுபடியும் அதான் தோணுது. அப்பதான் ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நம்மளுடைய வருத்தம், கோபம், கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்க சொல்றதோ கரெக்ட் தாங்க. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும், நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனா சித்திக்கு அதான் பட்டுன்னு ஒரு முடிவெடுக்க முடியாம மனசு தவிக்குது. எதுக்கு தடுமாறுறீங்க? இப்ப என்ன சொல்ல வர? போயிடலான்றியா வேணான்றியா? என்ன ஆனாலும் சரி, இந்த வீட்டை விட்டு போயிடவே கூடாதுன்னு சொல்றேன். புரியுது செல்வி. எங்க அக்கா தினமும் கடவுள்கிட்ட வைக்கிற ஒரே வேண்டுதல், இந்த குடும்பம் என்னன்னைக்கும் சீரும் சிறப்புமா ஒத்துமையா வாழணும்ன்றது மட்டும்தான். எவ்வளவு பெரிய சண்டை சச்சரவு வந்தாலும் மனஸ்தாபம் வந்தாலும் விட்டு கொடுத்து சமாதானம் ஆகி போகணுமே தவிர யாரும் யாரையும் விட்டு பிரிஞ்சு வீட்டை விட்டு போக கூடாதுன்றதுதான் அக்காவுடைய வேண்டுதல், நோக்கம், லட்சியம் எல்லாமே. உங்க அக்காவோட மனசை இவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு அக்காவை விட்டுட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலாங்கிற எண்ணம் வரலாமா? வர வைக்கிறாளே, ருத்ரா வர வைக்கிறாளே. உங்களுக்கு ருத்ராவா முக்கியம்? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல செல்வி எனக்கு. இல்ல, ருத்ராக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல, ஃபியூச்சர் வாழட்டுமே. சரி விடுங்க, நீங்க அவங்களுக்கு நல்லதுதான் யோசிக்கிறீங்க, அவங்களுக்கு அது புரியலையே. காலம்தான் அவங்கள மாத்தணும். இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு ஒரு வேலையை பாப்போமா? என்னங்க கேக்குறீங்க? ஆக்சுவலி நாம இத மண்டபத்திலேயே பண்ணிருக்கணும். நீங்க மூட் அவுட்டா இருந்ததுனால பண்ணாம அப்படியே விட்டுட்டோம். ஒரு தாய் மாமனா சூர்யாவுக்கு போடுறதுக்காக நீங்க வாங்கி வச்சிருந்த பிரேஸ்லெட்டும் சௌந்தர்யாக்கு போடுறதுக்காக நான் வாங்கி வச்சிருந்த செயினையும் எடுத்துட்டு வாங்க. அவங்களுக்கு போட்டு நம்ம கடமையை செஞ்சிடலாம், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஓகே. வாவ், நைஸ். நல்லா இருக்கா? சௌந்தர்யா, சூர்யா உன்னோட ஹஸ்பண்ட், சேர்ந்து உட்காரு. ஏங்க, இல்ல வேண்டாம், பெரியவங்க முன்னாடி இப்படி எல்லாம் உட்கார கூடாது. சௌந்தர்யா, இது பாலும் பழம் சாப்பிடுற சம்பிரதாயம். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் உட்காரணும். உட்காருங்க. கேட்டேல? இங்க பார் சௌந்தர்யா, அண்ணி எப்ப எதெல்லாம் எதிர்பார்ப்பாங்களோ அதெல்லாம் நான் சொல்லுவேன். அண்ணி, என்ன நான் சொல்றது தப்பில்லையே? சௌந்தர்யா பக்கத்துல அவங்க அம்மா இல்லாத குறைய தீக்க போறது நீதான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ எப்படி தப்பா சொல்லுவ? அண்ணி, மாத்தி சொல்லிட்டீங்க. அம்மாங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. பக்கத்துல அம்மா இல்லாத குறைய தீக்க தான் நீங்க இருக்கீங்களே. அவளுக்கு நான் அக்கா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்க போறேன். என்ன சௌந்தர்யா, ருத்ரா சொல்றதை ஏத்துக்கிறதானே? இந்த அக்கறையும் பாசத்தையும் எப்படிமா ஏத்துக்காம இருக்க முடியும்? நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். உன்னை எனக்கு அடிமை ஆக்குறதுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும்டி. பாத்தீங்களா, இதுதான் சௌந்தர்யா. அம்மா, பாலும் பழமும்மா.
சௌந்தர்யா, என்ன ஆச்சரியமா பாக்குற? எங்க வீட்ல, ஓ சாரி, நம்ம வீட்ல சாதாரண டைம்ல கூட வெள்ளி டம்ளர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆ, இது கல்யாண சம்பிரதாயம் இல்லையா? நீலவேணி, உன் வெள்ளி டம்ளர் புராணம் இப்ப வேணாம். சூர்யா, என்ன பாத்துட்டு இருக்க? பால் பழத்தை எடுத்து சௌந்தர்யா கொடு. இன்னும் கொஞ்சம். சௌந்தர்யா, இப்ப உன் டர்ன். நீ சூர்யாக்கு ஊட்டி விடு. ம், சரிங்கம்மா. ஏய், ஐயோ, சாரி 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 சாரி. சரி சரி, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. ஏமா சௌந்தர்யா, இத கூட கவனமா பண்ண மாட்டியா? சூர்யா போட்டிருக்கிறது ஒண்ணு சாதாரண சட்டை இல்ல, சில்க் சட்டை. கல்யாணத்துக்காக எங்க அண்ணி ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி நெய்ய சொல்லி தச்சு வாங்குனது. அதோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியலல்ல? தெரிஞ்சிருந்தா இப்படி கேர்லெஸ்ஸா இருந்திருக்க மாட்டேன். அதுக்காக நான் உன்னை ப்ளேம் பண்றேன், நீ தப்பா நினைச்சுக்காத.